சென்னை புதுப்பேட்டை பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் சாலைகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, தற்போது அந்த பகுதியில் மழை பொழிவானது எவ்வாறு உள்ளது? விவரங்கள். புதுப்பேட்டை பகுதியில கனமழை பெய்து வருவதன் சென்னை முழுவதுமே கனமழை பெய்து வருகிறது. சொல்ல புதுப்பேட்டையில நம்ம தற்போது வேலாயுதம் தெருல இருக்கோம். இந்த பகுதியில முழங்கால் அளவிற்கு மழைநீரானது தேங்கி இருக்கு. குறிப்பா இந்த பகுதியில 4 தெருக்கள் இருக்கு. இந்த வேலாயுதம் தெரு பகுதியில இந்த 4 சாலைகளிலுமே மழைநீர் வந்து சூழ்ந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள மழைநீர் புகுந்திருக்கு. இதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தரைத்தளத்திலிருந்து முதல் தளத்தில் இருந்து வரக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அதே போல அருகில் இருக்கக்கூடிய ஐயாசாமி தெருவிலையும் மழைநீர் சூழ்ந்திருக்கு. இங்க நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த மாதிரியான பேரிகார்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து மழைநீர் வடிவதற்காக இருக்கக்கூடிய கால்வாய்கள் ஆங்காங்கே திறந்து விடப்பட்டு இங்க இருக்கக்கூடிய குழிகள் கிட்ட இந்த மாதிரியான பேரிகார்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க மழைநீர் வந்து முழங்கால் அளவிற்கு தேங்கி இருப்பதன் காரணமாக எந்த இடத்துல குழி இருக்கு, பள்ளம் இருக்கு அப்படிங்கறத ஒரு தெரியாத சூழல் என்பது இருக்கு. இதனால இந்த பகுதியில நடந்து செல்லக்கூடிய மக்கள் அவ்வப்போது இடறி விடக்கூடிய நிலைமையும் இருக்கு. மேலும் இந்த பகுதியில அருகில் இருக்கக்கூடிய ஐயாசாமி தெரு இங்கேயும் வந்து கடுமையான முழங்கால் அளவிற்கும் உள்ளே சென்றால் இடுப்பளவிற்கும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கு. தொடர்ந்து இந்த பகுதியில காற்று அதிகமாக வீசி வருகிறது. புயல், அதாவது கனமழை ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில காற்றின் வேகமும் சென்னையில அதிகரிக்க தொடங்கி இருக்கு. இதன் காரணமாகவும் இங்க அருகில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர்கள் வந்து அவ்வப்போது அதுல பழுது ஏற்படுவது, அதே போல இங்க இருக்கக்கூடிய தகரங்கள் பறப்பது போன்ற நிகழ்வுகள் வந்து அவ்வப்போது ஏற்படுகிறது. அபிநய், தற்போது இந்த நீரை அகற்றும் பணியானது அங்கு நடைபெறுகிறதா தமிழரசி? அதாவது மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல மழைநீர் அகற்றக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையில 1600 இடங்கள்ல மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டு மழைநீர் அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் அதிக திறன் கொண்ட மோட்டார்களும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில இப்போ இந்த தெருவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தெருவோடைய புதுப்பேட்டை பகுதியில மழைநீர் அகற்றக்கூடிய பணிகள் நடக்குது. இருப்பினும் கூட இது தாழ்வான பகுதி என்பதன் காரணமாகவும் இந்த பகுதியில ஒவ்வொரு முறையும் மழை பெய்தா மழைநீர் தேங்கிறது அப்படிங்கிறது இந்த பகுதியில ஒரு தொடர்கதையான நிகழ்வா தான் இருக்கு. இங்க மோட்டார் பம்புகள் வைத்து மழைநீர் அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்றாலும் கூட தொடர்ந்து இந்த பகுதியில மழை நீடிப்பதன் காரணமாக மழைநீர் வந்து வடியாம இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. ஒரு புறம் மழைநீர் அகற்றப்பட்டாலும் கூட தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக மழைநீர் என்பது இன்னும் வடியல. மழை விட்ட பிறகு சில மணி நேரங்கள்ல இந்த பகுதியில் தேர்ந்திருக்கக்கூடிய மழைநீர் வடியும்னு மாநகராட்சி தெரிவிக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், சென்னையில அவ்வப்போது காற்றின் வேகம் அதிகரிக்குது. இதன் காரணமாக இந்த மாதிரியான போர்டு இதெல்லாம் பறக்கக்கூடிய நிகழ்வும் என்பது அடிக்கடி நகருது. சென்னையில இந்த புயல் காரணமாக அவ்வப்போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுது. மழை குறித்த கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி. நீங்களும் பாதுகாப்பா இருங்க அந்த இடத்துல.